நீங்களும் இரவு 9 மணிக்கு மேல சாப்பிடுற பழக்கம் கொண்டவரா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எந்த வகையான உணவை சாப்பிடுறோம், என்ன அளவுல சாப்பிடுறோம், அது மட்டும் இல்ல எந்த நேரத்துல சாப்பிடுறோம் அப்படிங்கிறதும் நம்மளோட இதயத்தோட ஆயுள தீர்மானிக்குது. சரி, உணவு கட்டுப்பாடே இல்லாம டின்னர் சாப்பிடுற நேரத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டா சரியாவாது. அதிகமாக தான் ஆகும். இரவு உணவு சாப்பிட்ற நேரத்தை பற்றி அமெரிக்காவில் இருக்கிற நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் அதோட முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த முடிவுகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். 2026 பிப்ரவரியில வெளியான இந்த புதிய ஆய்வின்படி நீங்கள் தூங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிடுவதை நிறுத்திடணும். அந்த ஆய்வுல பங்கேற்றவங்க டயட் எதுவும் எடுக்கல. அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சாப்பிடும் நேரத்தை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. இரவு உணவை சீக்கிரமா முடிச்சிட்டு, அதாவது நைட்டு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில வரைக்கும் சுமார் 12-13 நேரம் உடலுக்கு ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது அவங்களோட இதய துடிப்பு, ரத்த அழுத்தம் ரெண்டுலையும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாற்றத்தினால என்னென்ன நன்மைகள் நடந்ததுன்னு பார்த்தா, இரவுல ரத்த அழுத்தம் சுமார் 3.5% குறைஞ்சிருக்கு. இதய துடிப்பு 5% குறைஞ்சு சீராயிருக்கு. சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தா இன்சுலின் செயல்பாடு மேம்பட்டு ரத்தத்துல சர்க்கரை அளவை சிறப்பா கட்டுப்படுத்தி இருக்கு. இதனால ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை, கல்லீரல் நோய்கள் ஏற்படுற அபாயம் பெருமளவு குறைந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த 3 மணி நேர இடைவெளி இருக்க சொல்றோம்? நம்ம உடலுக்குன்னு ஒரு உயிரியல் கடிகாரம், சிர்காடியம் ரித்தம் இருக்கு. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி உணவை முடிச்சிட்டு விளக்குகளையும் நம்ம டிம் பண்ணிட்டோம்னா நம்ம இதயம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற உறுப்புகள் ஓய்வெடுக்க தயாராகுது. இது இதயத்தோட செயல்பாட்டை சீராக்கி இரவு நேரத்துல உடலை தானாகவே குணப்படுத்தும். அதாவது செல்ஃப் ரிப்பேருக்கு உதவுது. ஆரோக்கியமான இதயத்திற்கு நீங்க என்ன செய்யணும்னா 7 PM ரூல். நீங்க 10 மணிக்கு தூங்குறவரா இருந்தா இரவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க. அடுத்தது, ரொம்ப பிரைட்டா இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டிம் லைட்ஸா போட்டுக்கோங்க. மூணாவது, நீங்க டயட்லாம் இருக்க வேணாம், அது பட்டினியாவும் இருக்க வேணாம். இந்த டைமிங், அதாவது இந்த 12 ஹவர்ஸ் டைமிங் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சின்ன மாற்றம் நீண்ட நாளுக்கு உங்களோட இதயத்தை பாதுகாக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் புதுசா ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.